मिलकर मुझे बहुत खुशी हो रही है। जैसा कि आप जानते हैं हमारे चीफ मिनिस्टर कितने लायक है। ஆனா இதுக்கெல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு பவர் இருக்கா? 1975 அன்னைக்கு பாரத பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியில் நின்று ஜெயிச்சாங்க. அந்த தேர்தலில் முறைகேடு நடந்திருக்குன்னு அலகாபாத் ஹைகோர்ட் அவங்களோட எம்பி பதவியை டிஸ்மிஸ் பண்ணிருக்கு. ஜனநாயகம் இன்னும் சாகலன்ற நம்பிக்கை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல்லையும் அப்பப்ப கிடைக்கிற நியாயமான தீர்ப்புனாலையும் தான் கொஞ்சமாவது மிச்சம் இருக்கு. இவங்க மாதிரி கீழ்த்தனமான ஆளுங்கனால இந்திய ஜனநாயகத்துக்கு மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிடக்கூடாது மை லார்ட். And now चीफ मिनिस्टर ओथ सेरेमनी। जैसे कि आप जानते हो हमारे चीफ मिनिस्टर कितने लायक है, कितना अच्छा कर रहे हैं. சார் நீ கவர்னர் பிஏ தானே? ஆமாம் சார். ஃபோன் எங்க இருக்கு? கோர்ட்டில் இருந்து சார். அந்த ஆள் டெலிக்காரன். நீ இந்த ஒரு ஃபோன் ஆஃப் பண்ணி வை. எம் மாசிலாமணி என்னும் நான் இன்று முதல் இந்த மாநிலத்தின் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், சிஎம் வெயிட்டிங். ஜஸ்ட் அ மினிட். சார், தலைவர் வெயிட்டிங். ராவு காலம் வரப்போகுது. Will you please go and wait? Tell me. Okay. Mr. Basiramani, High Court and Election Commission just made an announcement that assembly elections held on 22nd February 2018 has been cancelled. The next election will be conducted within next 15 days. And in this situation, I am so sorry. I have to cancel this ceremony midway. Thank you. நம்முடைய வெற்றி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை நம்முடைய கட்சி அலுவலகத்தில் ஆலோசிக்கப்படும். நீங்கள் எல்லாம் ரொம்ப அமைதியா கலந்து போங்க. ரொம்ப நன்றி. ஹலோ பாப்பா, இந்த ஒரு நிமிஷம் இந்தாங்க. பாப்பா, அவன் என்னப்பா பண்ணீங்க? 15 நாள்ல எலெக்ஷன். மொத்த நாடு இதை பாத்துக்கிட்டு இருக்குப்பா. இப்ப நம்ம ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்தோம்னா அப்புறம் கோர்ட் சொன்னது உண்மைன்ற மாதிரி